தமிழக பிரச்சினைகள் குறித்து தீர்வு காணவே அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருவதாக கிருஷ்ணசாமி தெரிவித்தார். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி செவ்வாயன்று கோபாலபுரம் இல்லத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்தார். தமிழக பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் அனைத்து கட்சிகளை ஒருங்கிணைந்து புதிய அமைப்பை துவக்க உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்து புதனன்று ஆழ்வார்பேட்டையில் தமாக தலைவர் வாசனை கிருஷ்ணசாமி சந்தித்தார். அப்போது அரசியல் சாயமின்றி தமிழக பிரச்சினைக்காக தலைவர்களை சந்திப்பதாக கிருஷ்ணசாமி கூறினார். இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களிடத்தில் ஒரு ஒருமித்த கருத்து இல்லாதனுடைய விளைவாகத்தான் நம்முடைய கருத்துக்கள் ஓங்கி மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் ஒலிக்கவில்லை. எனவே அரசியல் கட்சி தலைவர்களிடத்தில் ஒரு நல்ல ஒருமித்த கருத்தை உருவாக்கி நல்லிணக்கத்தை உருவாக்கி ஒரு பரந்துபட்ட நோக்கத்தோடு செயல்படுவதற்குண்டான வழிவகைகளை காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவரை அவரது இல்லத்திலே சந்தித்தேன். ஜி.கே. வாசன் அவர்களை இன்று அவருடைய இல்லத்திலே அலுவலகத்திலே சந்தித்தேன். நான் எந்த நோக்கத்திற்காக சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை எடுத்து சொன்ன உடனேயே அவர் எளிதாக புரிந்து கொண்டு இது மிகவும் வரவேற்கத்தக்க செயல், தமிழ் மாநில காங்கிரஸ் அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கும் என்ற அடிப்படையில் இன்று அவரும் பத்திரிகையாளர் சந்திப்பிலே சந்தித்து உங்கள் மத்தியிலே பேசியிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வாசன் பால் கொள்முதலை நிறுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்தார். அரசாங்க நிறுவனங்களை பொறுத்தவரையிலே உடனடியாக அதை நவீனப்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும். பல ஆண்டுகளாக அந்த பணியை அரசாங்கம் முறையே செய்ய தவறிய காரணத்தினால்தான் முழுமையான முறையிலே உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்ய முடியவில்லை. இந்த பணியை அவர்கள் முறையே செய்தால், மேன்மைப்படுத்திய பிறகு, நவீனப்படுத்திய பிறகு பால் பண்டங்களால் செய்யப்படும் அனைத்து பண்டங்களையும் அதிக அளவிலே செய்ய முடியும், விற்க முடியும், அரசால் லாபத்தை ஈட்ட முடியும். எனவே அரசு செய்யும் பணியை முறையே செய்ய வேண்டும். அதற்கு பதிலாக பால் உற்பத்தியாளர்களை நஷ்டத்திலே அவர்கள் செல்ல அனுமதிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து பல்வேறு கட்சி தலைவர்களை சந்திக்க உள்ளதாக கிருஷ்ணசாமி தெரிவித்தார்.